தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வால்பாறையில் தான் இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை பற்றிய தகவல்களை தான் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம், அதாவது வால்பாறை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த இடத்த வந்து ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூனைச்சிமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாக தெரியுது. நம்ம வால்பாறையை பொறுத்த வரைக்கும் எல்லா டைம் சீசன்லையும் பார்த்தோம்னா நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டிக்கெட் எடுத்து சொல்லுவாங்க. உள்ள என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். அதாவது 2 வீலருக்கு 4 வீலருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக டிக்கெட் இருக்கும். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு, அதாவது 2 வீலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ் கேட்டாங்க. அது போக வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர் வர்றோமோ அவங்களுக்கு பர் ஹெட்டுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி காருக்கு தனியாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க மேலே. நீங்கள் கீழேருந்து வால்பாறை போகிற வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 ஹேர்பின் பென்ஸ் மேலே இருக்குது. அதே மாதிரி நிறையா வியூ பாயிண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். அங்கங்கே நம்ம வியூ பாயிண்ட்டை வந்து நிறுத்தி பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நான் காமிச்சிட்டே இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில ஆறு வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. ஒரு சில வியூ பாயிண்ட் இருக்குது. அதனால் அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துருவாங்க. வால்பாறை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி இந்த வருஷம் மூணாக்கா வந்து பார்த்தோன்னா ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும். அதிகபட்சமாக இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சம்மர் சீசனில் வந்து மினிமம் வந்து ஒரு 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்கே அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசனில் வரோம் அப்படின்னா மினிமம் வந்து 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். இதான் வந்து பார்த்தோன்னா இங்கே வால்பாறையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. இந்த இடத்தினுடைய வரலாறு படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மிக பழமையான தகவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1846 அந்த ஆண்டில் வந்து கே ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து காஃபி பிளான்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து 1864 வாக்கில் கர்நாடிக் காஃபி கம்பெனி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய அந்த காஃபி பிளான்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சரியாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படிங்கிறனால அவங்களோட அந்த வச்சுருந்த அந்த லேண்டை வந்து பார்த்தோம்னா அதுக்கு பிறகு கைமாற்றி விடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷார் வந்து ஒரு சில எஸ்டேட்ஸை வாங்கி அவங்க வந்து இந்த காஃபி பிளான்டேஷன் அப்படிங்கிறதும் டீ பிளான்டேஷனையும் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க. அதான் வந்து பார்த்தோன்னா இந்த வால்பாறையிலோட ஸ்டார்டிங்காக சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கீழே வந்து நீங்கள் அந்த மங்கி ஃபால்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த மலையடி வாரத்தில் இருக்குது. அங்கே மங்கி ஃபால்ஸ்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டரு வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும். நீங்கள் போய் வால்பாறையை ரீச் பண்ணோம் அப்படின்னாவே. அதே மாதிரி இங்கே நீங்கள் வால்பாறையிலேருந்து மேலே வந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து மலக்கப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா கேரளாவோட ஸ்டேட் பார்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நமக்கு வந்து நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னென்ன இடம் போகிறோம் அப்படிங்கிறத வந்து அங்கே போயிட்டு நான் அப்படியே காமிக்கிறேன். பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது வால்பாறையில், கருமலை பாலாஜி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஈவினிங் நம்ம ரிட்டர்ன் வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நம்ம போகும்போது வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த தகவலை வந்து முன்னாடி சொல்லிடுறேன். மற்ற தகவல்களை வந்து பார்த்தோன்னா நம்ம அந்தந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம். அந்த கருமலை பாலாஜி டெம்பிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு எஸ்டேட்டில் வந்து அமைஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு வியூவில் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அந்த டெம்பிள் அப்படிங்கிறத. அதோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அப்புறம் மதியம் வந்து பார்த்தோன்னா 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்தோன்னா ரீச் பண்ணிட்டோம். இந்த எஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடமே வந்து பார்த்தோம்னா நல்லமுடி எஸ்டேட் தான். நல்லமுடி பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் இந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் வந்து பார்த்தோன்னா நீங்கள் உள்ள அந்த கார் இருக்குல்ல, அதை ஒட்டி கூட உள்ளே நிறுத்திக்கலாம். அந்த எஸ்டேட்டை ஒட்டி அங்கே வந்து நமக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு டீ கடை மட்டும் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோன்னா பெருசாக இதை சுற்றி வந்து பார்த்தோன்னா கடைகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி வால்பாறையில் மேக்ஸிமம்
பிளேசஸில் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம்லாம் அவைலபிள் இல்லை. ஸோ ஒரு சில சின்ன சின்ன கடைகள் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஹோட்டல் மாதிரி சாப்பிட வச்சுருப்பாங்களே தவிர மற்ற எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா பெருசாக எதுவும் இருக்காது. அதாவது கடைகள் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு 50 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்துக்கலாம். ஸோ அந்த எஸ்டேட்டில் நீங்கள் டிக்கெட் வாங்குற அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்தீங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா வீக்கெண்டில் வந்திருந்தோம். அதனால ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தாங்க. அதுவும் சம்மர் சீசன் அப்படிங்கிறனால நான் போயிருந்த டைமில் வந்து வியூ வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த விண்டர்ஸ் டைமில் வந்தோம் அப்படின்னா மிஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மறைச்சிரும், வியூவை மறைச்சிரும். இல்லை நம்ம மழை பெய்யும்போது வந்தோம் அப்படின்னாலும் நம்ம அந்த வியூ வந்து பார்த்தோன்னா சரியாக பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் தான் இருக்குது. அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் வந்து தொலைவில் இந்த இடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்தினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதாவது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போனால் தான் வந்து பார்த்தோன்னா அந்த மிஸ்ட்லாம் மூடாமல் அதை மேகம் மறைக்காமல் இருக்கும் வியூவை. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பார்க்கவும் முடியும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் எஸ்டேட் தாங்க. இந்த ப்ரைவேட் டீ எஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் அப்படிங்கிறதே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கான அதாவது எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃபேமிலியோடு வந்துருந்தீங்கன்னா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா சஜஸ்டட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்தினுடைய ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அதாவது இந்த வியூ பாயிண்டினுடைய ஹைட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1400 மீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது அபோவ் தி சீ லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 மீட்டர். நமக்கு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சில மலைகள் வந்து பார்த்தோம்னா பிளாக் கலரில் வந்து பார்த்தோன்னா ஷேர் இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா வெயில் நல்லா படுது. ஒரு சில இது நம்ம மேக மூடி வந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வேறு எதுவுமே இருக்காதுங்க. இந்த வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ வியூ வந்து நல்லாவே இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வியூ நல்லா இருக்குது. அது போக வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கீழே போயிட்டு அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம வீக்கெண்டில் வந்திருந்தோம். நம்ம வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பயங்கரமான மழைன்னாங்க. பட் அந்தளவுக்கு தண்ணி வந்து இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த மரத்தொட்டி கீழே அதாவது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா கீழே இறங்குனீங்க அப்படின்னா அது வந்து ஆதி முருகன் கோவில் அப்படிங்கிற ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த வியூ பாயிண்ட்டு மட்டும் இல்லாமல் அதாவது இந்த எஸ்டேட்டு இந்த இடங்கள்ல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து அதனால தான் வந்து உங்களுக்கு ஈவினிங் டைம் மேலே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சின்ன கோயில் தான் வந்து பார்த்தோன்னா ஆதிமுருகன் கோவில் அப்படிங்கிறது. அந்த முன்னாடி ஒரு வேல் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே மரத்துக்கடியிலையும் ஒரு சின்ன வேல் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வியூ வந்து நல்லாவே தெரியுது அந்த ஃபால்ஸ் வியூ அப்படிங்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த வாகனம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா. ஸோ அந்த வாகனத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது எல்லாம் இப்போ சிவனுக்கான வாகனமாக இருக்கட்டும், பார்வதிக்கான வாகனமாக இருக்கட்டும், அதே மாதிரி விநாயகருக்கான வாகனமாக இருக்கட்டும், முருகனுக்கான மயில் வாகனமாக இருக்கட்டும். ஸோ நம்ம எதை நினச்சிட்டு பார்த்தோன்னா அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குமே அப்படி தான் தெரியுது. ஏன்னா சும்மாவே அப்படி தான் தெரியும் அப்படிம்பாங்க. நம்மள்ட்ட யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு வேல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேண்டுதலுக்கு வந்து நிறைய பேர் அந்த செடியில் வந்து அந்த மரத்தில் வந்து கட்டியிருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சது. சின்ன இங்கே ஒரு 2 சிலை இருக்குது. அது பக்கத்தில் கீழே வந்து பார்த்தோம்னா அது பூஞ்சோலை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு பூச்செடி பக்கத்தில் இருக்குல்ல அது வந்து பார்த்தோன்னா பூஞ்சோலை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேல் பக்கத்தில் கீழே இருக்கிறத. ஸோ அது சின்ன இடம் தான். அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு அதாவது மதியம் அந்த டைமில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்த நம்ம போகிற இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சின்னக்கல்லாறு ஃபால்ஸ் தான். ஸோ அந்த சின்னக்கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லலாம் வால்பாறையில்.
ஸோ நமக்கு இந்த சூரியவம்சம் படம்லாம் பார்த்துருப்போம். அதில் ஒரு சில அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பொள்ளாச்சி ஆலியார் டேமு, ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா அந்த வால்பாறை போகிற வழியில் ஒரு சில இடங்கள்ல வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சின்ன கலர் ஃபால்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா பாட்டெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். பட் நம்ம அதுக்காக வந்து பார்த்தோம்னா வீடியோ போட்டு பார்த்துருந்தேன். பட் எந்த பாட்டு எடுத்திருந்தாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா சின்ன ரோசாப்பூ அந்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஃபால்ஸாக இருந்தது. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஃபால்ஸு. பட் சூப்பரான சீனிக் இருக்கும். மேபி வந்து பார்த்தோன்னா அந்த தேவயானி அவங்க பாடுவாங்க ஒரு மோடில் வந்து பார்த்தோன்னா ஒரு பாட்டு பாடுவாங்க. சின்ன ஒரு போர்ஷன் வரும். ஸோ அந்த போர்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா மெயின் ரோடு போயிட்டு எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஸ்டேட் வழியாக வந்து ஒரு ரூட் சொன்னாங்க. ஸோ அந்த ரூட்டை கேட்டு நம்ம எஸ்டேட் வழியாக வந்தோம். பட் சுற்றி அதே இடத்துல போயிட்டு இருந்தது. அங்கங்கே வழி கேட்டு தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஏன்னா கூகுள் மேப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து மெயின் ரோட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வழி காமிக்குது. இல்லை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஏதாவது எஸ்டேட் வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து பார்த்தோம்னா தப்பாக தான் காமிக்குது. மேப் பார்த்து தப்பாக போயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு பிறகு கரெக்டான ரூட் எடுத்து இப்போ போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ரோடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற வழியில் வந்து ரோடு சூப்பராக இருந்தது. கீழேருந்து அதை மேலே வர வரைக்கும் ஓரளவுக்கு இருந்தது. பட்டு நீங்கள் வால்பாறையிலேருந்து ஒவ்வொரு பிளேஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபியூ கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த இந்த மெயின் ரோடு தாங்க இப்போ நேரம் தேடி அலைஞ்சு நம்ம வழியெல்லாம் கேட்டு இப்போ வந்தோம். ஸோ இந்த மெயின் ரோட்டில் இருந்தால் வந்து நமக்கு அந்த சின்ன கலர் ஃபால்ஸ் போகிறக்கான இந்த வழி. ஸோ இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க, தமிழகத்தினுடைய சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் அழைக்கப்படுது. இந்தியா லெவலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகமாக மழைப்பொழிவு பெறக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குதா சொல்கிறாங்க. முதலிடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசின்றம் அப்படிங்கிற இடமும் அப்புறம் சிறப்புஞ்சி அப்படிங்கிற இடமும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன கல்லாறு அப்படிங்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு 5000 மில்லிமீட்டர் வந்து இங்கே ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி 24 ஹவர்ஸ் டைம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக வந்து பார்த்தோம்னா பல தடவை வந்து பார்த்தோம்னா இங்கே மழைப்பொழிவு அப்படிங்கிறத ஏற்படுறதுக்காக சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 137 மீட்டருக்கு வந்து பதிவாயிருக்கு. அதே மாதிரி 114 மில்லிமீட்டராக இருக்கட்டும், 137 மில்லிமீட்டர் அண்ட் 105 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து பதிவாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியே வந்து அந்த 2 வீலரு இல்லை 4 வீலர் நிறுத்துகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான சின்ன கடைகள் இருக்குது. அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. கீரி ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி உடும்பு பார்த்த மாதிரி உடும்பு மாதிரி ஒரு உருவம் சின்ன இது போயிட்டு இருந்தது, விலங்கு போயிட்டு இருந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியல. பட் கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா போயிட்டு அதுக்கு பிறகு இங்கே வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இங்கே வரக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவு வந்து ஆகுங்க. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு டிக்கெட் கவுண்டர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வாங்கிட்டா போதும். அதாவது 50 ரூபா வந்து நம்ம நல்லமுடி பாயிண்ட்டில் வாங்கினோம்ல, ஸோ அந்த டிக்கெட்டே வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போனீங்க அப்படின்னாலும் அதே டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் அங்கேயே வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா டிக்கெட் கேட்பாங்க. அந்த ரிவர் அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் கம்மியாக போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு தண்ணியும் இருக்குது, ஓரளவுக்கு ஆளும் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடம். பக்கத்தில் போய் பார்த்தோம்னா தெரியும், ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது தண்ணி. காலை வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருந்தது. ஸோ அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம். இந்த இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஆண்டுதோறும் அப்பப்போ வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறத வந்து இருக்கும்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அதை விட வந்து பார்த்தோம்னா இந்த மான்சூன் டைம், அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் டைம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம வந்துட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், வெயிலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் அங்கங்கே தூறல் தான் நமக்கு வந்து போட்டுட்ருக்கு. ஆனால் அந்த கிளைமேட்டில் வந்து பார்த்தோன்னா எந்த சேஞ்சும் இல்லாமல் அதில் லைட்டாக வந்து பார்த்தோன்னா வெயில் அடிக்கிற மாதிரியே தான் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது, கீரிப்பிள்ளையா இல்லை எதுவும் பறவையான்னு தெரில, ரெண்டு இதுவும் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம அடுத்து எங்கே வரோம் அப்படின்னா கூழாங்கல் ரிவர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரோம். ஸோ கூழாங்கல் ரிவர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வால்பாறையிலேருந்து பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது 3.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நம்ம போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ்லாம் போயிட்டு வந்தோம். இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது. வால்பாறையிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதே மாதிரி நம்ம சின்ன கலர் ஃபால்ஸ்லேருந்து இங்கே இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் அங்கே போனீங்கனாலும் அதே தான் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்குன்னு தனியாக வந்து நமக்கு வந்து டிக்கெட் எதுவும் கேட்கல. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா டிக்கெட் கவுண்டர் அந்த மாதிரி யாருமே இல்லை. இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடமும் வந்து அந்த டீ எஸ்டேட் இருக்குது, அதுக்கு கீழே வந்து இந்த ரிவர் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. நம்ம போயிட்டு இருந்த டைம் வந்து பார்த்தோன்னா தண்ணியும் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இங்கே குளிக்கவும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்தோடைய பெயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி பார்த்தா நம்ம வந்து கூழாங்கல் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆற்றுப்படுகையில் வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் கூழாங்கல் அப்படிங்கிறத வந்து நிரம்பி இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆற்றை வந்து அப்படி அந்த பேரில் வந்து பார்த்தோன்னா சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வச்சு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த அதிகமான மழை பொழியிற அந்த டைம்லேயோ இல்லை ரொம்ப ஹெவி ரெயின் இருக்கும்போது நீங்கள் அந்த முடிச்ச அந்த ஹெவி ரெயின் டைம் முடிஞ்சுட்டு ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னாலும் ஸோ சொல்ல முடியாது. அந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோன்னா சேஃபாக இருக்கிறது நல்லது. குழந்தைங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா உங்களை குளிக்கிற அலோவ் பண்ணாங்க. அதனால் நீங்கள் குளிக்கிறதுனா குளிச்சிக்கலாம். ஸோ அந்த நல்ல முடிக்க அந்த சின்ன கலருக்கும் ஒரு பாதை வந்து பார்த்தோன்னா பிரியிற இடத்துல ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஒரு டீயை போட்டு அது கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா வால்பாறை பற்றிய தகவல்கள். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.